நம்ம 65 நாள்ல டெலிவரியில் பார்த்து 1 லட்சம் சம்பாதிச்சு காமிச்சிட்டோம். அதோட வெற்றி எனக்கு பயங்கர சந்தோஷத்தையும் லைஃப்ல என்ன வேணா பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. ஆனா அந்த 1 லட்சத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே. நிறைய பேர் வீட்டுல கடன் ஜாஸ்தி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் கிட்ட கடன் இருக்கு. அது எப்படா அடைக்கிறதுன்னு சொல்லி நான் காலேஜ் படிக்கும்போது யோசிச்சுட்டு இருப்பேன். இப்பயும் வந்து நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். MBA வந்து கரஸ்ல போட்டு ஃபுல் டைமா நான் சுகி ஓட்டிட்டு இருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போதே பார்ட் டைமா போய் கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் போன வாட்டி வந்து 75 நாள்ல 1 லட்சம் சேலஞ்ச் நம்ம பண்ணி தோத்துட்டோம். ஆனா நம்ம எப்படியோ 1 லட்சத்தை நம்ம சேர்த்து காமிச்சிட்டோம். அந்த 1 லட்சம் பிளஸ் இந்த 65 நாள் இந்த 1 லட்சம் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கிட்ட நான் சேர்த்து வச்சிருந்தேன். அந்த 3 லட்சத்தை வச்சு நம்ம எதனா பிசினஸ் மாதிரி எதனா பண்ணி அந்த வர லாபத்தை வச்சு கடன் அடைக்கலான்றது என் பிளான் இருந்துச்சு. ஆனா நம்ம ஒன்று நினைச்சா கடல் வேற ஒன்று பண்ணி விட்டுவாரு. அந்த மாதிரி தான் இந்த 3 லட்சம் மொத்த காசுமே வந்து கடனுக்கே போற மாதிரியே பண்ணி விட்டாரு. பட் ஓகே, இந்த 3 லட்சம் கடன் போயிடுச்சுன்ற சந்தோஷமே எனக்கு ஜாஸ்தி இருக்கு. இப்போ இன்னும் 10 லட்சம் இருக்கு. அதை எப்படி அடைக்க போறேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். 10 லட்சம் இல்ல 10 கோடி கடன் இருந்தாலும் என்னால அடைக்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என்கிட்ட உடைக்கணும்ன்ற அந்த வெறி இருக்கு. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க நிறைய பேர் மேல வரதுக்கு லேட்டா வரதுக்கு காரணமும் தான் கடன், வட்டி, வாடகை, EMI இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஜெயிச்சாகணும். அது வழியே இல்லை. பட் பரவாயில்ல, இதுவும் ஜாலியா தான் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணா 10 லட்சத்தை சீக்கிரமா சம்பாதிக்க முடியுன்றத உங்களோட சொந்த தம்பியா அண்ணா நினைச்சு மறக்காம எனக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டு போங்க. எவ்வளவு உழைக்கிறதுக்குன்னா ரெடி, ஆனா நேர்மையான வழியில உழைச்சி சம்பாதிக்கணும். அது எதனா ஐடியா இருந்தா சொல்லுங்க. நேர்மையா உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஆனா உழைச்சு 10 கோடி கடன் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நிச்சயமா அடைப்பேன் அப்படின்னு இங்க ஒரு இளைஞர் பேசியிருக்கிற இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். சூப்பர் சன் மகேஷ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனில ஒர்க் பண்ற இவங்க 65 நாள்ல 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் வச்சிருந்தாங்க. அந்த சேலஞ்சை நிறைவேற்றிட்டாங்க. எதுக்கு இவ்வளவு பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் இருக்கு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும். மிடில் கிளாஸா இருந்தாலே கஷ்டப்பட்டு உழைக்கணும், கடன் இருக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். ஆனா என்னால முடியும், நான் நிச்சயமா பண்ணுவேன். நான் காலேஜ் படிக்கும் போதே 2 லட்சம் சேர்த்து வச்சிருந்தேன். இப்ப இந்த 1 லட்சத்தையும் சேர்த்து நான் 3 லட்சம் கடன் அடைச்சிட்டேன். இன்னும் 10 லட்சம் இருக்கு, நான் நிச்சயமா அடைப்பேன் அப்படின்னு அவ்வளவு தன்னம்பிக்கையோட பேசுற இந்த இளைஞருடைய வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா எல்லார் வீட்லயுமே கடன் இருக்கும், அதை தாண்டி எப்படி நம்ம முன்னுக்கு வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு உத்வேகமான ஒரு வீடியோவா தான் இருக்கு. அண்ட் இந்த இளைஞர் உங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.